Hey guys, Hey guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆனந்தன் காடு அப்படின்னு சொல்லி ஆர்யா வந்து நடித்தது. ஸோ ரீசெண்டாக வந்து எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 day ago தான். ஸோ நம்ம இதோட ட்ரெய்லர் இப்போ பார்க்கலாம். ஸோ டீ ரொம்ப சுடுது, அப்படியே ஓரமாக இருக்கும். எப்பயும் போல கவுண்டவுனில் போயிடலாமா? 3, 2, 1 வாங்கலாம். தலைநகரில் ஆபரேஷன் ஆனந்தா படுகொலை விசாரணையில் சம்பந்தப்பட்ட கருப்பன் படத்துல வந்தாரு. கருப்பு தெற்கு இந்தியாவின் பல மாநிலங்களில் அடைக்கலம் என்ற இன்டெலிஜென்ஸ் அறிக்கையை கருத்தில் ஒரு காலத்துல அனந்தபுரி ஒரு கொடூரமான காடா இருந்தது. இலங்கை அரசாங்கம் பேன் செஞ்ச ஃபக்கிங் டெரர் குரூப் படா உங்களை வழிநடத்துற வெற்றிவேல் குமரன். புல்லமேற புள்ளிமானுக்கு புளிய பார்த்தா பயம். மாச காமிக்கிறாங்க. கூட இருக்கானா? அந்த தமிழன் எங்கன்னு சொல்லு. அந்த தமிழன் உனக்கு தெரியாது. ஜெயிலர் இந்த படியை தாண்டி என்ன தவிர வேற எவனாலும் உள்ள வர முடியாது. அப்படி எவனாவது வந்தா என்னோட மானம் பார்த்துருவான். கருப்பு சொன்னதுதானே ஆர்யா. குதிக்கும் பயம் யாரப்ப தெரியாம மிதிச்சிட்டா கூட சீறி பாஞ்சு கொத்த வர விஷப்பாம்ப பார்த்து சொந்த பற்றையில தீட்டின வாழாலதான் எதிரிய கொல்லணும். மியூசிக் யாரோ புதுசா இருக்காங்க. உண்மை சொல்லு, யார் நீ? நானா? தகப்பன் இழந்தவன், தாய் இழந்தவன், இந்த தாய் மண்ணோட உண்மையான மகன் தமிழன். ரத்தத்துல நீ ஆரம்பிச்ச கதைய ரத்தத்தினாலேயே தான் முடிக்க முடியும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் கிட்டத்தட்ட இந்த ட்ரெய்லரோட ஸ்டோரி வந்து இந்த கேஜிஎஃப்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காரசாரமாக வீரசாரமாக துப்பாக்கி பாம் வெடிகுண்டு அப்படின்னு பற்றி ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு தமிழர் மாட்டிக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்றத மாதிரி தான் வந்து இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து தமிழர்கள் மாட்டினா என்ன ஆகும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது, கொஞ்சம் பார்த்த வரைக்கும் எனக்கு அதான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா ஆர்யாவை வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஆக்ரோஷமான இதில் பார்க்குறோம். ஆனால் எனக்கு ஆர்யா நான் வந்து எனக்கு எப்படின்னா பிடிக்கும்னா, நம்ம அந்த ஃபர்ஸ்ட்லாம் பாஸ் என்கிற பாஸ்கரனில் பார்க்கணும்ல, ஒரு மாதிரி ஜிலு ஜிலு கிளிப்பான ஒரு ஆர்யான்னா. ஸோ அந்த மாதிரி எனக்கு பார்க்கணுன்ற ஆசை. ஸோ இது இவர் ஸ்டார்டிங்கில் நடித்த படம் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான், இந்த மாதிரி ஒரு ஃபைட்ஃபுல்லாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக காமெடியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் நல்லா கிண்டல்லாம் ஜாலியாக பண்ணிக்கிட்டு ஒரு காலேஜ் பையன் கெட்டப்பில் வந்து சூப்பராக இருப்பார்ல அவரோட ஸ்டார்டிங் மூவிஸ், அந்த மாதிரிலாம் எனக்கு திரும்பி பார்க்கணுன்னு ஆசை. ஸோ அந்த மாதிரி எனக்கு திரும்பி ஏதாவது ஒரு புது டேரக்டர்ஸ் யாராவது வரீங்க அந்த மாதிரினா, ஏதாவது காமெடி ஃபுல்லாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக காமெடி இந்த கமர்ஷியல் சம்மந்தமாக வந்து கொடுங்க. ரொம்ப இந்த எப்போ பார்த்தாலும் இந்த காமெடி ஜானர்ன்ற படமே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி தான். நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து ஒரு 10th நின்றுச்சு. 10th படிக்கிற வரைக்கும் இந்த காமெடி ஜானர்ஸ் மூவிஸ் தான் செமையாக போச்சு. இப்போலாம் என்னன்னு தெரியல, டக்கு டக்குன்னு ஆக்ரோஷமாக இருக்குது, ஒரு மாதிரி வில்லத்தனமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் இதுவும் நல்லாயிருக்கு. ஆனால் அதுவும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு. அதாவது பிரியாணி மட்டும் சாப்பிடாம தயிர் பச்சடி கொஞ்சம் இருந்தால் எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் பச்சடி இருந்தால் எப்படி இருக்கும், பிரெட் அல்வா இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே கலந்து கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரே ஃபைட்டே ரொம்ப ஃபோர்ஸாகவே இருந்ததுன்னா காமெடி எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது.
அதான் எனக்கு ஒரு லைட்டாக ஒரு ஃபீலாக இருக்குது. மற்றபடி ஆர்யா அண்ணாவை வந்து நம்ம கூட ஒரு அண்ணா வந்து நல்லா ஜாலியாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து தான் எனக்கு ஆர்யா அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆர்யா அண்ணா, ஜீவா அண்ணா அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக வந்து ஃபீல் ஆவாங்க. ஏதோ நம்ம காலேஜ் சீனியர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் திரும்பி வந்து இந்த காமெடி கலந்த படத்தில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுதான் நடக்க மாட்டேங்குது. ஒரு 4-5 படமாக வந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது ஆர்யா அண்ணா அது. ஸோ இந்த படம் வந்து இது வந்து ஒரு நல்லா இருக்குது, வேற ஒரு புது ஜானரில் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த படம் வரத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ நம்மளோட வியூஸ் ஆஃப் குரு சேனல் சார்பாக, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் என்னோட சார்பாக வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஏன் வாழ்த்துக்கள் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வருங்காலத்தில் வந்து ஒரு படம் எடுக்கலாம், அதில் டேரக்டராக இருக்கலாம், இல்லைன்னா அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஆக்டராக கூட இருக்கலாம். அப்படின்ட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கும் ஒரு படம் எடுக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன விஷயம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஈஸியாக குறை சொல்லிட்டு போகிறது ஈஸி, ஆனால் அது பண்ணி காமிக்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லா படத்துக்கும் நம்ம வாழ்த்துக்கள். ஸோ இப்போ ஆர்யா நடிக்கிற படத்துக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நம்மளும் வருங்காலத்தில் ஒரு பெருசாக ஒன்று பண்ணுவோம். ஸோ அதையும் பாராட்டி நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ அவ்வளோதான், டாட்டா. டீ குடிச்சிக்கிறேன். சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் தான் போட்டேன். அடுத்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக போகணும். பாய் பாய் பாய்.